so that radius of curvature of r power n is equal to a power n into cos n theta. இதோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். அதான் இந்த क्वेश्चन. இதுக்கு முன்னால தான் என்ன இருந்துச்சு, ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்துக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, அந்த ப்ராப்ளத்துல x is equal to கொடுத்திருப்பாங்க, y is equal to x is equal to ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும், y is equal to ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். அதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா dx by dθ அந்த dy by dθ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு dy by dx கண்டுபிடிச்ச ஒரு ப்ரொசீஜர். இப்போ இங்க இந்த சம் பாருங்க, இந்த சம்ல எப்படி இருக்குன்னா r power n is equal to a power n into cos n theta. இங்க x ங்கற y ம் கிடையாது. இது என்ன இருக்கு, r ம் θ மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்ப நம்ம பழைய ப்ராப்ளத்துல யூஸ் பண்ணக்கூடிய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோமோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் is equal to r square plus r1 square whole power 3/2. அங்க எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல r square வந்துருக்காது, 1 plus y1 square இருக்கும். இங்க r square plus r1 square whole power 3/2 அதான் காமன். டினாமினேட்டர்ல பாருங்க, அங்க வந்து y2 ஓட ஸ்டாப் ஆயிடும். இங்க எப்படி இருக்குன்னா r square minus r into r2 plus 2 into r1 square. இங்க r1 னா என்ன, r2 னா என்னன்னா அங்க எப்படி அந்த பழைய ப்ராப்ளத்துல y1 னா என்ன dy by dx, y2 னா d square y by dx. அதே லைன் r1 னா dr by dθ, r2 னா d square r by dθ square. ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றது இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னா இங்க சரி. இப்ப ப்ராப்ளம் போய் given இந்த இடத்துல அப்படியே r power n is equal to a power n cos n theta. இந்த மாதிரி கேஸ் நம்ம நான் என்ன பண்ணனும்னா log ஈஸியா டிஃபரன்ஷியேஷன் ஒரு ஈஸியா பண்றது. ரெண்டு பக்கமும் log taking log on both sides. இது எப்படி மாறிடும், log into log of r power n which is equal to log of a power n cos n theta. இங்க என்ன ஃபார்முலா இருக்குன்னு பாருங்க, log ab என்ற ஃபார்முலா இருக்கா. இதை எப்படி எழுதலாம், log a plus log b போடலாமா, இரண்டா பிரிச்சிடலாம். log a plus log b அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிருக்கு பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கேன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடுல என்ன பண்ணணும்னா log a power n அது ஒரு டேர்ம் ஆகும் பிளஸ் log cos n theta ரெண்டு டேர்ம் பிரிச்சு இப்போ டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் log வந்து அந்த பவர்ல இருந்துச்சுன்னா முன்னால கொண்டு வரலாம். சோ இது எப்படி வந்தது, இந்த n வந்து ஃப்ரண்ட்ல வருது, n into log r is equal to இங்க n into log a plus log cos n. இங்க பவர்ல எதுவும் இல்ல. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் என்ன theta. இங்க r is a function of theta, not dr by dθ. ஃபர்ஸ்ட் என்ன வந்து கான்ஸ்டன்ட், இத ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. log r அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/r அடுத்து அந்த r டிஃபரன்ஷியேட் பண்ணனும் dr by dθ which is equal to அடுத்து இந்த டேர்ம் போடுறோம். இதுல எல்லாமே கான்ஸ்டன்ட், என்ன கான்ஸ்டன்ட் log a ங்கிறது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அதனால இது எலிமினேட் எது வராது. இங்க log cos n theta இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்றப்போ 1/cos n theta. இந்த cos n theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin n theta. இந்த n theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா we get n. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, ரெண்டுலயுமே n இருக்கு. அதனால இதையும் இதையும் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேர்ம் அப்படிங்கிறது இது minus sin n theta divided by cos n theta. இதை எப்படி எழுதலாம்,
tan theta tan n theta sin theta by cos theta equal to tan theta இங்க வந்து என்ன எக்ஸ்ட்ரா sin n theta divided by cos n theta எழுதறதால minus tan n theta அத கன்சிடர் அப்படியே போட்டு வரலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்க, இங்க டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த r ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். அடுத்த ஸ்டெப் dr by dθ is equal to minus r into tan n theta. இதோட வேல்யூ என்னங்க? இதுதான் நம்ம வந்து r dash னு சொல்லலாம், இல்ல r1 னு சொல்லலாம். இங்க r1 உடைய வேல்யூ என்ன? minus r into tan n theta. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஃபார்முலா என்னன்னா r1 இருக்கு, r2 இருக்கு. சோ அதுக்கு இன்னொரு டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணனும். அதான் r டபுள் டேஷ் போட்டா அப்படினா r2 போடலாம். சோ r2 இங்க uv டிஃபரன்ஷியேஷன் வந்து நம்ம அப்ளை பண்றோம். உங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்முலா d of uv is equal to u dv plus v du. u ஃபிக்ஸ் பண்ணிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், அடுத்து v ஃபிக்ஸ் பண்ணிட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அந்த கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணுவோம். இங்க என்ன ஃபர்ஸ்ட் மைனஸ் r ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். tan n theta டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா we get secant square n theta. இந்த n theta வந்து we get n இந்த பார்ட் போச்சு, அதாவது u dv இந்த பார்ட் போச்சு. அடுத்து நம்ம பிளஸ் tan n theta ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், மைனஸ் r டிஃபரன்ஷியேட் பண்ணனும். மைனஸ் r டிஃபரன்ஷியேட் பண்ணனும் நமக்கு என்ன வரும்? r1 அதாவது r dash போடலாம், இல்லைன்னா r1 வெறும் r டிஃபரன்ஷியேட் பண்ணா r1 அடுத்த டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா r2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ என்ன பார்ட் போகுது? d into du கம்ப்ளீட்டா டிஃபரன்ஷியேஷன் முடிச்சிட்டோம். இதுக்கு பதில் ஏதாவது மைனஸ் r க்கு மல்டிப்ளை பண்ணனும். இந்த n-ஐயும் இந்த r மைனஸ் r ஐ மல்டிப்ளை பண்ணனும். we get minus nr secant square n theta. அடுத்து நான் என்ன பண்றேன்னா இந்த r1 உடைய வேல்யூ என்ன தெரியுங்களா? r1 வேல்யூ என்ன? minus r into tan n theta. இத அப்படியே எழுதுறேன். என்ன மைனஸ் மிஸ்ஸா இதை பார்க்கணும். ஆல்ரெடி இங்க மைனஸ் எழுதுறதால மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிடும். அதனால நம்ம r into tan n theta மட்டும் இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதே தான் அப்படியே எழுதிருக்கேன். சேஞ்ச் பண்ணல, இது அப்படியே எழுதிருக்கேன். இங்க tan n theta இருக்கு, இங்க tan n theta இருக்கு. மல்டிப்ளை பண்ணோம்னா நீங்க tan square n theta இந்த அப்படியே இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவோட சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், வேற ஒண்ணும் கிடையாது. r ஸ்கொயர் r அப்படியே எழுதிருக்கீங்க, r ஸ்கொயர் plus r1 ஸ்கொயர். r1 உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும், இதுதான் r1 minus r into tan n theta whole square போடுறோம். இது ரெண்டும் சேர்த்து போயிடும். அடுத்து டினாமினேட்டர்ல r ஸ்கொயர் வேல்யூ தெரியும், எழுதியாச்சு. மைனஸ் போட்டேன், r வேல்யூ மைனஸ் r அப்படியே வச்சிட்டேன். இந்த r2 உடைய வேல்யூ என்ன? r2 உடைய வேல்யூ என்ன? இது அப்படியே எடுத்துக்கங்க. ஏற்கனவே கண்டுபிடிச்சா r2 வேல்யூ எடுத்துக்கங்க. அடுத்து பிளஸ் 2 into r1 ஸ்கொயர். r1 வேல்யூ திரும்ப இதை எடுத்து போய் இங்க அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன்? இந்த r ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் r2 வச்சு மல்டிப்ளை மைனஸ் r into மைனஸ் n பிளஸ் n r ஸ்கொயர் பிளஸ் n r ஸ்கொயர் secant ஸ்கொயர் n theta. இங்க வந்து பிளஸ் r இருக்கு, இந்த மைனஸ் r வச்சு இங்க மல்டிப்ளை பண்றேன்னா மைனஸ் r ஸ்கொயர் tan ஸ்கொயர் n theta பிளஸ் இங்க 2 அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் r tan n theta ஹோல் ஸ்கொயர். இது ஸ்கொயர் பண்றப்ப மைனஸ் r ஸ்கொயர் பண்ணனும், பிளஸ் r ஸ்கொயர் பண்ணனும்னால நமக்கு என்ன கிடைக்கும்? r ஸ்கொயர் தான் கிடைக்கும். तो r ஸ்கொயர் போட்டாச்சு. tan n theta ஹோல் ஸ்கொயர் வந்து tan ஸ்கொயர் n theta. இதுக்கு அப்புறம் வந்து நார்மல் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இங்க வந்து எப்படி இருக்கு பாருங்க. 2r ஸ்கொயர் tan ஸ்கொயர் n theta. இங்க வந்து மைனஸ் r ஸ்கொயர் tan ஸ்கொயர் n theta. ரெண்டு நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்?
r square ஒரு r square இருக்குமா இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் பாருங்க 2r square tan square n theta இங்க வெறும் -r square tan square n theta ரெண்டையும் ஆட் பண்ணாக்க நீங்க r square tan square n theta அதாவது இந்த டேர்ம் இது அப்படியே இருக்கீங்க ஏதாவது ஒரு டேர்ம் காமன் எடுக்க முடியுமான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு r square இருக்கு லாஸ்ட்ல r square tan square n theta ரெண்டுலயுமே r square காமன் எடுக்கலாம் அதனால r square எடுத்தாச்சு 1 plus tan square n theta அதாவது இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் r square காமன் எடுத்துறோம் 1 plus tan square n theta மிச்சம் இருக்கிறது இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதி நியூமரேட்டர் எப்படின்னு சொன்னா r பவர் 3 secant cube n theta டினாமினேட்டர் வந்து முன்னாள் சொல்ல பாத்தீங்கன்னா r square into 1 plus tan square n theta அதை எப்படி எழுதலாம் 1 plus tan square n theta ஆகுது secant square n theta ன்னு இங்க எதுவும் இல்ல அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம் இதுல ரெண்டுலயுமே வந்து இந்த டேர்ம் ரெண்டுலயுமே வந்து r square secant square n theta இருக்கு அத வந்து நம்ம காமன் எடுத்துக்கலாம் r square அதாவது இதுலயும் அப்படியே ஆயிருக்கு இங்கேயும் இருக்கு அதனால நான் என்ன பண்றேன்னா r square secant square n theta காமன் r square secant square n theta into 1 plus n ரெண்டு டினாமினேட்டர் கிடைக்கும் இப்போ இத கேன்சல் பண்ணலாமா r square இங்க ஒரு கேன்சல் ஆயிடும் இங்க secant square இந்த பவர் கேன்சல் ஆயிடும் இப்போ நமக்கு எப்படி ரெடியூஸ் ஆயிடும் நியூமரேட்டர் becomes r into secant n theta டினாமினேட்டர் வந்து 1 plus n இந்த secant n theta எப்படி எழுதலாம் 1 by cos n theta இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்த்தா நமக்கு தெரியாது நேர என்ன ஆக்சுவலி என்ன ஒரு சொல்லிருக்காங்க இது வந்து so that prove that ங்கற மாதிரி ஏதோ ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க क्वेश्चन இருக்கும் क्वेश्चन என்ன இருக்குன்னா r power n is equal to a power n into cos n theta எனக்கு இங்க cos n theta கிடைச்சது cos n theta உடைய வேல்யூக்கு பதிலா நான் என்ன பண்றேன் இதை யூஸ் பண்ணி கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க அதான் என்ன r power n இங்க இருக்கிறது வந்து நம்ம நியூமரேட்டர் போடுமா a power என்ன அதான் பாதியை வச்சு இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம்னா ஒரு r கேன்சல் பண்ணலாம் இங்க என்ன இருக்குது எப்படி மாறினா n minus 1 மாறும் இந்த n minus 1 மாறும் இப்போ क्वेश्चन எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இதே எல்லாமே எப்படி ஆகுது r பவர் minus n plus 1 சில டைம் ஒரே பயங்கர கூடாது டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய n minus 1 நியூமரேட்டருக்கு கொண்டு போனோம்னா இந்த டேர்ம் ப்ரூவ் தட் கேஸ்ல சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இப்படி கொடுக்கறத இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி இருந்தாக்க டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய நியூமரேட்டர் கொண்டு போயிருங்க